எடுக்கலையே. ஏன் எடுக்குது சவுண்ட்? ஓகே, சவுண்ட் எடுக்குதுமா. சரியா? அப்படியே அப்படின்னு வர்றப்ப என்ன யோசிச்சேன்னா, அந்த கேன்வாஸில் வந்து டிராயிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மிக்சர் ஃபெவிகால், ஜிங்க் ஆக்சைடு, தண்ணி, தேவைப்பட்டால் அக்ரிலிக் எமல்ஷன், இதுகெல்லாம் ஒயிட் அக்ரிலிக் எமல்ஷன் விற்கிது இல்லையா, அந்த 1 லிட்டர் வாங்கிட்டோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு ரெடிமேட் விற்கிது. ரெடிமேட் விற்கிது அப்படின்னா அது வந்து ஒரு ஹாஃப் மாடலிங் பேஸ்டா சார்? மாடலிங் பேஸ்ட் மாதிரி, மாடலிங் பேஸ்ட், டெக்ஸ்சர் ஃபார் அக்ரிலிக் பெயிண்டிங் எல்லாம் ஒன்று தான், வேற வேற பேர் சொல்லி விற்பாங்க இல்லையா. லின்சிட் ஆயிலேயே வந்து ஒரு 5 பேர் சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி. ஆமாம், அது உண்மைதான். அது என்ன பண்ணுறது? அதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவாக செய்யலாம், ஆனால் அதே குவாலிட்டி இருக்கும். அந்த 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 ப்ரொப்போர்ஷன்ஸ் கரெக்டாக போட்டு நம்ம செஞ்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஷைனிங் தேவைப்படுதுன்னா என்ன ஏதுன்னா அந்த அது கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம்தான். காமனாக நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது அந்த டெக்ஸ்சர் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இப்படி ஒன்று செய்யலான்ற யோசனையே இருக்காது அவங்களுக்கு. அப்போ அது செஞ்சுட்டு அதுக்கு முதல்ல டிராயிங் போட்டுறணும். கேன்வஸில் தான் செய்ய முடியும். கேன்வஸ் போர்டில் செஞ்சோன்னா வரும், நல்லா தான் இருக்கும். பேலட் நைஃப்பில் போர்டில் செய்கிறத விட கேன்வஸில் செய்கிறது இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெச்சரில் செய்கிறப்ப அந்த கேன்வஸ் உள்ளே அமுங்கும் இல்லையா, லேசாக அப்படி அமுங்கும், ஆடும். அதில் வர்ற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அதில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல்னஸ் வந்து ஸ்டிஃப்பு போர்டில் இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து நேரில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். ஆனால் இது செய்யலாம் அப்படின்றப்ப நான் தான் ஒரு நாள் வந்து டிராயிங்கை போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 hours 2 hours அது கிளாஸ் எடுத்தோன்னா 2.5 hours கூட ஆகும். டெக்ஸ்சரை கம்ப்ளீட்டாக வச்சு முடிச்சுட்டு காய விட்டுறோம். டிராயிங் வந்து ஓரளவுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக தெரியும் சொல்ல முடியாட்டும், ஓரளவுக்கு தெரியும். அப்போ அது அடுத்த நாள் வந்து அந்த பேக்ரவுண்ட் வச்சு நம்ம யூஸ்வலாக பெயிண்டிங் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இந்த டெக்ஸ்சர் வந்து ரிலீஃபில் இருக்கும், எம்பாஸ்டாக இருக்கும் இல்லையா. ஒரு மில்லிமீட்டர் மேக்ஸிமம் 1.5 மில்லிமீட்டர் வரும், அதுக்கு மேலே வராது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, கலர் வச்சிட்டு தொடச்சி எடுக்கிறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற டெக்னிக்கை அடுத்த நாள் செஞ்சு முடிச்சிடலாம். இதை வீடியோவை எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம குரூப்பில் போட்டு விட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதான் பிளான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். சரி அம்மா, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 2 days ஆகுமா சார் அந்த ஒர்க் ஷாப்? 2 days ஆகுமா. நேரில் செஞ்சோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நேரில் செஞ்சோன்னா அதுவும் 2 days ஆகும். ஏன்னா ஒரு நாள் செஞ்சுட்டு காய விட்டாகும். நம்ம வந்து என்ன செய்யலாம்னா டெமோ மாத்திரம் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1 dayல செய்யலாம். அதாவது ஒரு கேன்வஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ராமச்சந்திரன் வீட்டில் வந்து 1 day நேரில் செய்கிறோன்னா கேன்வஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அது காஞ்சிகிட்டு இருக்கும்போது நான் ரெடி பண்ணி அது இன்னொரு கேன்வஸில் வந்து செஞ்சு காட்டிடுறது, டெக்ஸ்சர் இப்படி தான் வைக்கிறதுன்னு. அது பாட்டு காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அன்றைக்கே வந்து நான் வந்து இதில் இப்படி தான் கலர் வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டலாம். ஆயிலில் செஞ்சோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அக்ரிலிக்கை விட ஆயிலில் செய்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஆயில்னா டைம் ஜாஸ்தியாகும். அதான் குறைவு. சரிம்மா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு 18/10/2025 லேட்டாக வந்து நான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனை பற்றி லேட்டாக சொல்லிடுறேன். சரி, எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் திரும்ப இன்னொரு தடவை போவோம். இன்றைக்கி கலருக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு பார்ப்போம். நான் ஒரு 10 minutes வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனை பற்றி சொல்கிறேன். எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்றது என்னென்னா,
பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் an artwork. டிசைனாக இருக்கலாம், இல்லாட்டி ஆக்சுவல் ஃபைன் ஆர்ட்ஸாக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், ஸ்கல்ப்சராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி ஆர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ பேப்பர், பேனா, பென்சில், ஆள் இருக்கும், டைம் இருக்குது, இடம், அதுகளெல்லாம் நம்ம இது பண்ணுறது இல்லை. பேப்பர் இருக்குது, சர்ஃபேஸ் அப்படின்றோம். அப்போ சர்ஃபேஸ் அப்படின்றப்போ வந்து இட்ஸ் அ கம்பேரிட்டிவ் டர்ம் இல்லையா? ஒரு சின்ன பேப்பராக இருக்கலாம், பெரிய சுவராக இருக்கலாம். ஒரு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஆள் வந்து ஆக்சுவலாக வந்து சைன் ரிவரில் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் அந்த பிரிட்ஜு. அதில் ஒரு 5-6 பிரிட்ஜு இருக்குது அந்த பாரிஸ்குள்ளேயே. எல்லா பிரிட்ஜையும் கேன்வஸ் போட்டு கட்டிட்டாமா. கேன்வஸ்னால் பிளாஸ்டிக் கேன்வஸ் போட்டு தச்சு கிச்சு அந்த லேம்பு மேலையெல்லாம் கவர் மாதிரி போட்டு வச்சு தூணெல்லாம் ஒரு ஒரு தூணாக கட்டி, அதுவும் டெக்கரேட்டிவ் பில்டிங்ஸ், அதாவது 16th செஞ்சுரி, 17th செஞ்சுரி, 18th செஞ்சுரி பிரிட்ஜஸ். அப்போ என்ன டெக்கரேட்டிவாக இருக்கும். அந்த டெக்கரேஷனுக்கு மேலே கேன்வஸ். அப்போ வந்து சைஸ்ன்றது வந்து இட்ஸ் எ ரிலேட்டிவ் டேர். ஆனால் நம்ம எலிமெண்ட்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னா பேனாவை எடுத்து வைக்கிறோம். அப்போ எலிமெண்ட்ஸ்னு எழுதிக்கிறோம். சரியா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னா என்ன, அது கீழே போயிடுச்சா? ஓகே. ஓகே, அப்படி ரொம்ப வெளியே போயிருக்கு. சரி சரி சரியா? இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னா ஸ்டைலஸ் இருக்குது. எந்த ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், பாஸ்டலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு மார்க் பண்ணுறது அப்படின்னா தரையில் வந்து ஒரு குச்சி வச்சு இப்படி கோடு போட்டோம் அப்படின்னா மார்க் ஒன்று விழும் இல்லையா? இட்ஸ் நாட் அ பர்மனெண்ட் மார்க், பட் ஒரு மார்க் ஒன்று விழும். அதையும் ஸ்டைலஸ்ன்னு தான் சொல்லுவோம். அப்போ ஒரு ஸ்டைலஸை எடுத்து வைக்கிறோம், ட்ராயிங் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஒர்க் ஹேஸ் ஸ்டார்டட். அப்போ வச்சோம், வேற எதுவும் செயலை எடுத்துட்டோம். என்ன இருக்காங்க? டாட்டர். ஒரு டாட் ஒன்று அங்கே இருக்கு, தெரியுதா? அந்த இடத்துல டாட் ஒன்று இருக்கு. சரியா? அப்போ டாட்ல இருந்து தான் எலிமெண்ட் ஆரம்பிக்குது. அப்போ அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு டாட்னு எழுதுறோம். டாட் வந்து is a comparative ஸ்லாஷ் ரிலேட்டிவ். ரெண்டு போடுவோம். ரிலேட்டிவ் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவும் சரி, ரிலேட்டிவும் சரி. இது ரிலேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன். டாட்ன்றது ஒரு ஃபினாமினன். ஃபினாமினன்ன்றது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் த ரூட் காஸ். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்லாம் இல்லாமல் இட்ஸ் அ ஃபினாமினன், முடிஞ்சு போச்சு. ஏர் இஸ் அ ஃபினாமினன், லைட் இஸ் அ ஃபினாமினன். ப்ளூ லைட் வந்து ஃபினாமினன் இல்லை. ப்ளூ லைட் வந்து ஒயிட் லைட்டில் இருந்து ஆரம்பிக்கும். there are so many other things connected to it. It has a story behind it. இதுகளுக்கெல்லாம் ஸ்டோரி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபிலாசபி தான். சரியா? இட்ஸ் அ கம்பேரிட்டிவ் ரிலேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று வச்சேன், இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று வைக்கிறேன். சரியா? ஒரு டாட் ஒன்று வைக்கிறேன். டாட் தான் அது இல்லையா? டாட் தான். ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு
ஷேட் பண்ண மாதிரி இருக்கு சார் கிட்டக்கு வர வர. ஆமாம். இப்போ வந்து அவ்வளோ பெரிய பேப்பரில் வரைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கிறோம். அண்ட் திஸ் பேப்பர் பிகம்ஸ் திஸ் சைஸ். இது வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் பை 4 மில்லிமீட்டர் இருக்கு இந்த ரெக்டாங்கிள். நம்ம A3 சைஸ் வச்சோம்னா இந்த சர்க்கிள் அந்த டாட் வந்து இவ்வளோ பெருசாயிருமா? அப்போ இட்ஸ் நாட் அ டாட் எனிமோர், இட்ஸ் அ ஷேப். சரியா? அப்போ ஒரு பெரிய வாலில் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு ஷேப் ஒன்று வரைகிறோம், ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 40 ஃபீட் தள்ளி போய் அந்த வாலை பேப்பர் ஒரு 20 ஃபீட் பை 20 ஃபீட் வால், அதில் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு ஒரு ஏதோ சம்திங் அப்படியே பெயிண்ட் தேய்ச்சி விடுறோம். வி கோ அபவுட் 40 ஃபீட் அவே அண்ட் லுக் அட் இட். அங்கேருந்து அதை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ டாட் இல்லையா? அதனால தான் அதை ரிலேட்டிவ்னு சொல்லி சொல்கிறோம். சரி, அப்போ டாட் வந்து இஸ் இட் அவ்வளோ ஒரு டாட்ன்றது டாட். அதனால வந்து இட் டசன்ட் டூ எனி திங் அப்படின்னா தென் வி won't consider it an element in our work. So this does something to art. ஃபர்ஸ்ட் திங் என்ன செய்யுது அப்படின்னா டாட்ஸை வந்து பீரியாடிக்கலாக வச்சுக்கிறோம். பீரியாடிக்கலாக வைக்கிறோம். நான் வந்து ஆப்வியஸ்லி என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுது, டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போ இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து இதை ஜாஸ்தியாக இது ஒரு லைன் வச்சுருக்கேன், இதை வந்து நான் 4 லைனாக வைக்கிறேன்னு வச்சுக்கிறோம். நான் இது 4 லைன் வைக்கிறேன், அதே மாதிரி டைட்டாக 4 லைன் வைக்கிறேன். இது என்னன்னு சொல்லுவோம் ஞாபகம் இருக்கும் உனக்கு? இந்த மாதிரி ஒரு ஷேடிங் கொடுக்கறதுக்கு ஞாபகம் இல்லை? ஸ்டிப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த வேர்டு, ஸ்டிப்ளிங்கில் செய்யலாம் அப்படின்னு வரும், ஆனால் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரியா? இப்போ டாட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன்னா, ஆனால் யூ கெட் அ கிரே ஸ்கேல். சரியா? அப்போ டாட்ஸ் வந்து கிரியேட்ஸ் ஜாயின் டுகெதர், கம் டுகெதர் டென்ஸ்லி ஆர் லெஸ் டென்ஸ்லி டு கிரியேட் அ கிரே ஸ்கேல். இதை வந்து ஸ்டிப்ளிங். அப்போ டாட்ஸ் கிரியேட் கிரே ஸ்கேல். இதை வந்து ஸ்டிப்ளிங்னு சொல்லுவோம். சரியா? அப்போ கிரே ஸ்கேல் கிரியேட் பண்ணுறதுக்கு வி யூஸ் டாட்ஸ். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று என்ன செய்கிறோம்னா, ஒரு டாட் வைக்கிறோம், அது பக்கத்தில் இன்னொரு டாட் வைக்கிறோம், அது பக்கத்தில் இன்னொரு டாட் வைக்கிறோம். தே ஆர் நாட் டச்சிங் ஈச் அதர். சரியா? நான் இன்னும் கொஞ்சம் வச்சிடுறேன். தே ஆர் நாட் டச்சிங் ஈச் அதர். இப்போ என்ன செய்யறேன், அதுக்கு நடுவில் ஒரு டாட் போட்டு ஐ மேக் தம் டச் ஈச் அதர். இடையில ஒரு டாட்டோ 2 டாட்டோ. வாட் ஹஸ் ஹேப்பன்ட்? லைன் மாதிரி It has become a line. அப்ப டாட்டுக்கு அடுத்து லைன் வந்துடும். அப்ப லைன் என்ன? எப்படி எழுதுறது? டாட்ஸ் touching each other and growing in a direction, in one direction. போட்டுருவோமா? போடுறத விட one direction.
ஆக்சுவலாக இங்கிலீஷில் சரியான இங்கிலீஷில் இங்கே ஒன்று யூஸ் பண்ணக்கூடாது, டிரெக்ஷன் தான் சொல்லணும். சரி, டாட்ஸ் டச்சிங் ஈச் அதர் அண்ட் க்ரோயிங் இன் ஒன் டிரெக்ஷன் பிகம் லைன். டாட்ஸ் வந்து கேபிட்டல் இதை ப்ளூரலாக இருக்கிறதுனால பிகம் ஆயிடுது, இல்லாட்டி பிகம்ஸாக இருக்கும், பிகம் அ லைன். சரியா? இப்போ வந்து லைன் அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் தாட் என்ன? ஃபர்ஸ்ட் லைன் என்ன லைன்? ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும். வாட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன்? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன். வாட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன்? ஒரு லைன் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு டாட்டில் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு டாட்டில் கம்ப்ளீட் ஆச்சு. த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டாட்ஸ் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? அப்படிதான், அதான் டெஃபினிஷன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அது நீ எழுதிக்கிறியா? எஸ். அந்த டெஃபினிஷன் எழுதிக்க. Straight line. Is there any other description that you can give to this line? Horizontal line. சரியா? horizontal line. அப்போ horizontal line அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்போ வேற என்ன லைன் இருக்கு? அடுத்து என்ன சொல்லுவோம்? Vertical. Vertical. இது ஹரிசான்டல் லைன் வந்து ஸ்லோ அப்படின்வோம், ஸ்லோ லைன். இது வந்து ஃபாஸ்ட்னு. ஏன்னா இட்ஸ் த ஐ travels very slow on it. Whatever you are going to be showing horizontal will seem to be inert. ஜாஸ்தி மூவ் பண்ணுற மாதிரி இருக்காது. வாட்டர் வந்து மூவ் பண்ணுறது கூட அந்த மூமெண்ட் காட்டினா தான் வாட்டர் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ லேக்கில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் கோடாக போட்டு ஸ்ட்ரெயிட் பக்காவாக ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டில்லாக இருக்குன்னு தான் அர்த்தம் வாட்டர். வார்டிக்கல் வந்து மேலேருந்து கீழே வர்ற மாதிரி இருக்குது, இல்லாட்டி கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. Depending upon how the line is shown. மேலே திக்காகி கீழே தின்னா போட்டோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வர்ற மாதிரியும், இப்போ ஆப்போசிட்டாக போட்டோம்னா கீழே இருந்து மேலே போகிற மாதிரி. அப்போ இதுவும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? டயகனல் லைன் சொல்லுவோம். டயகனல் லைன். இதை வந்து டைனமிக்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராவிடேஷனல் புல்னால இட் வில் ஃபால். This is already fallen. Horizontal is already fallen. This either coming down, it will be gaining speed. Appa, it's not simple clear action. Ada zop illa. Either it's gaining speed or you have to put lot of force to go up. Appa, this is a dynamic line அப்படினு. அப்படின்னு சொல்லுவோம் டைனமிக் லைன் அப்படின்னு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சோம். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 2 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம். ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் வேற என்ன லைன் இருக்கு? கர்வ்ட் லைன். சரியா? It can be this or it can be this. அதே மாதிரி என்ன செய்வோம்? இப்படி இருந்துச்சுன்னா ஷார்ப் ஆங்குலர் லைன் அப்படின்னா
ஷார்ப் ஆங்குலர் லைன். ஆங்குலர் லைன்னு அதை சொல்லிக்கிடுவோம். ஷார்ப் ஆங்குலர் லைன் தான் அதோட டிஸ்கிரிப்ஷன் வரும். இது ஆங்கிள்னு சொல்ல மாட்டான். திஸ் இஸ் அ கர்வ். ஒன்லி திஸ் இஸ் அன் ஆங்கிள். இப்போ இதோடைய காம்பினேஷன் வந்து என்னன்னு சொல்லுவோம்? இதை வேவின்னு சொல்லுவோம். வேவி லைன். வேவி. இதோட காம்பினேஷன் என்ன சொல்லுவோம்? zigzag line. zigzag. இப்போ நிறைய இனி அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து டாட்டட் லைனு, அப்படியே டாட்டட் லைன் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து இதை வந்து டேஷ் லைனுன்னு சொல்லுவோம். கேப் விட்டு வந்திருக்கிறதுனால டேஷ் லைனுன்னு சொல்லுவோம். இதை வந்து கம்பைன் பண்ணோன்னு வச்சுக்க. அப்புறம் இதை அப்படி அப்படி கம்பைன் பண்ணலாம், இப்படி கம்பைன் பண்ணலாம். என்ன வேணாலும் நம்ம இனி செஞ்சுக்கிட்டே போகலாம். என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே போகலாம். ஸோ நவ் பட் தீஸ் ஆர் த பேசிக்ஸ். Straight line, a straight line can be a horizontal line, a vertical line or a diagonal line. curved line வந்து horizontal curved line இருக்கலாம், vertical curved line இருக்கலாம், diagonal curved line இருக்கலாம். இந்த இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹரிசான்டலாக போகுது, இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது வெர்டிக்கலாக வந்துகிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கும்போது டயகனலாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி zigzag. இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கு மேலே பெர்முடேஷன் காம்பினேஷன். இதில் டாட்டட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அப்படி போயிடும். ஓகே, ஸோ இது வந்து அது வரைக்கும் வந்துருச்சு உங்களுக்கு. அதாவது இதெல்லாம் நான் வந்து யூஸ்வலாக A4 ஒன்று காப்பி பேப்பரில் செய்வேன், அப்படி இல்லாட்டி அதை என்ன சொல்கிறது பாண்ட் பேப்பரில் செய்வேன். ஏன்னா பாண்ட் பேப்பர் வந்து காப்பி பேப்பர் வந்து ஒரு 50 காசு 60 காசு, பாண்ட் பேப்பர் வந்து 1 ரூபி 2 ருபீஸ். இந்த பேப்பர் 10 ருபீஸ்ண்ணா. ரெண்டே 2 டாட்டும் லைன் மாத்திரம் செய்கிறதுக்கு 10 ருபீஸ். பின்பக்கம் வரைய மாட்டான் நம்ம. இல்லை யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால நீ செய்யும்போது வந்து இது பாண்ட் பேப்பர் வச்சுக்க, அப்படி இல்லாட்டி காப்பி பேப்பர் A4 பேப்பர் வச்சிருப்பியா நீ? எஸ் சார். A4 பேப்பரில் நீ செஞ்சு வச்சுக்க. அதாவது நான் கிளாஸ் ரூமில் வந்து காலேஜில் வந்து கிளாஸ் ரூமில் எடுக்கிறப்ப எல்லாரையும் A4 பேப்பரும் ஸ்டிக் ஃபைலும் கொண்டாட சொல்லிடுவேன். அதில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் போர்டில் செஞ்சிகிட்டு இருப்பேன், ஒயிட் போர்டில் பிளாக்கில் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அவங்கள வந்து இதில் பாண்ட் பேப்பரில் செய்ய சொல்லிடுவேன். அது நீயும் பாண்ட் பேப்பரில் செஞ்சுக்க. சரி, அது எழுதி முடிச்சுதான். இப்போ ஒரு லைன் இருக்கு, அந்த ஒரு லைன் இருக்கு. சரியா? அந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து ஒரு எண்ட் இருக்கு, ஒரு பிகினிங் இருக்கு. இதுதான் பிகினிங். சரியா? அந்த லைன் அப்படியே பெண்ட் பண்ணி அடுத்த இப்படி அந்த கோடை வந்து என்ன செய்யறேன், அங்கேருந்து அப்படியே பெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டாந்து சேர்த்துறேன். எலிப்டிக்கல் ஷேப். அது ஷேப்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேப்ன்ற வேர்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரியா? அதாவது if both ends of a line are brought together, they enclose a space. டக்குன்னு இது enclose a space. சரியா? அப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம்? ஷேப் பண்ணுறோம். என்ன அது? அந்த அந்த 2 டாட்டும் அங்கே வந்து சேர்ந்துருக்கு.
It can be whatever we want it to be. அப்போ பேசிக் இப்போ நமக்கு வந்து பேசிக்காக இது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா பேசிக்காக என்ன ட்ரிங்க் நமக்கு? வாட்டர். Soft drinks, water. இல்லை, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் காம்ப்ளிகேட்டட். பேசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா வாட்டர் தான். பேசிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஒரு ஊருக்கு அதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு போகுது. அது ரைஸ் தான் நமக்கு பேசிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் வி கன்வெர்ட் ரைஸ் டு சம் அதர். ஓகே, அது மாதிரிலாம் வருது. அதே மாதிரி தான் இப்போ வந்து காமனாக நம்ம வந்து ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஷேப்ஸ், இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அந்த அதோடைய மீனிங் வந்து போயிடும். இப்போ வந்து இப்படி ஒன்று இருக்கு, இங்கே பாரு, இதை என்ன சொல்லுவ? Oval. எலிப்ஸ். Ellipse. ஓவல், எலிப்ஸ், எலிப்ஸ்னுவ. இது என்ன சொல்லுவ? எலிப்ஸ். இதுவும் எலிப்ஸ் தான். இப்போ இங்கே வந்து இன்னும் ஒன்று போடுறேன், இதுவும் எலிப்ஸ் தான். ஆக ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறினாலும் இட்ஸ் கால்ட் பை அ சர்டன் நேம். அப்படி கொஞ்சம் மாறினாலும் அதோடைய மீனிங் வந்து மாறி போயிடும் அப்படின்ற மாதிரி அது பேசிக்காக ஏதாச்சும் இருக்கா? ஒரு சர்க்கிள், இது கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கிள் வந்து ஆடிடுச்சு. ஓகே, அப்போ சர்க்கிள் சென்டரில் புள்ளி வச்சா தான் அது சர்க்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேற என்ன இருக்கு? Square. ஆமாம். எல்லாம் எல்லா 4 சைடும் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கிறோம் நம்ம. ஆக 90 டிகிரிஸ் இல்லையா? அப்படி போட்டோம்னா 90 டிகிரிஸ். அப்படி போட்டால் 90 டிகிரிஸ் இல்லையா? அந்த சிம்பிள் வந்து 90 டிகிரிஸ். இப்போ வந்து சர்க்கிள்ன்றது வந்து நம்ம இப்படி ஒரு போட்டு அப்படி புள்ளி வச்சோன்னா சர்க்கிள்னு அர்த்தம். அதுக்கு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா 2 கோடு ஜாயின் ஆகிருக்கு, அந்த இடத்துல போட்டால் 90 டிகிரிஸ்னு அர்த்தம். அப்புறம் வேற என்ன இருக்கு? Triangle and cylinder. சிலிண்டர் இல்லை. 3D shape. ஆமாம். அப்போ இங்கே வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதை வந்து பேசிக் ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3 பேசிக் ஷேப்பை நவ் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ கால்ட் அ ரெக்டாங்கிள். சரியா? 4 ஆங்கிள் இருக்கிறதுனால ரெக்டாங்கிள். நிறைய அதுகளை ட்ரிப்பீசியம் அது இதுல வந்து ரோம்பஸ் நிமிஷத்துக்கு அப்படிலாம் வந்துடுது இல்லையா? இது எலிப்டிக்கல் ஷேப் ஆயிடுது, அதாயிருது, இதாயிருது. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகுது, வேறு ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் ஆகுது, அப்டியூஸ் ட்ரையாங்கிள், அப் நம்ம சரி. ஓகே. ஆனால் சர்க்கிள், ஸ்கொயர், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்றதுல வச்சுட்டீங்கன்னா யூ கேன் கிரியேட் ஆல் ஷேப்ஸ் வித் திஸ் காம்பினேஷன் ஆஃப் திஸ். யூ கேன் கிரியேட் ஆல் ஷேப்ஸ். அப்போ ஷேப்ன்றது வந்து ஒரு 2D. அதோட கேரக்டர் வந்து 2D. மீனிங்
இதான் எக்ஸா இல்லையா? எக்ஸ் அண்ட் ஒய் சொல்லுவோம் இல்லையா? இதான் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மாற்றி இருந்துச்சுன்னா அப்புறம் மாற்றிக்கிடுவோம் நம்ம. Yes, sir. பார்த்துருவோம். Correct, sir. கரெக்ட் தானே? சரியா? ஓகே, எக்ஸ் ஒய் அது. எக்ஸ் ஒய் மாத்திரம் தான் இதுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து we are drawing and we have a 2D surface. அப்போ நம்ம என்ன தான் ட்ராயிங் போட்டாலும் அது 2Dயாக தான் இருக்க போகுது. எப்படி தான் கலர் பண்ணாலும் அது 2Dயாக தான் இருக்க போகுது. எப்படி தான் லைட் அண்ட் ஷேட் வச்சாலும் அது 2Dயாக தான் இருக்க போகுது. பட் we create an illusion of 3 dimension by giving it light and shade. சரியா? லைட் இருந்தால் தான் பார்க்க முடியும். இஃப் தட் இஸ், இப்போ வந்து இது இருக்கு, இதை பார்க்குறேன் 2D, obviously 2D. obviously 2D. ரெண்டு சைட்லையும் இருக்கிறதுனால அதை இப்படி வச்சிரும். இப்போ 3D எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிருச்சா? ஏன்? பிகாஸ் ஆஃப் திஸ் ஷேடோ, பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைலைட். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் தெரியுது, இந்த இடத்துல ஒரு ஷேடோ வந்து தெரியுது. இல்லாட்டி நான் இப்படி காட்டினாலும் அது 3D ஆயிருக்கு. அப்போ அதை வந்து என்ன சொல்கிறோம்? ஃபார்ம்னு சொல்கிறோம். தமிழில் சொல்கிறதா இருந்தால் இதை வடிவம் அப்படின்னு சொல்லுவோம், இதை உருவம்னு சொல்லுவோம். சரியா? XYZ இருக்கு. அப்போ என்ன வேணும் நமக்கு? சரியா? லைட் இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோ. எங்கேருந்து வருது? இப்படி வரல, இப்படி வருதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு ஆங்குலராக இந்த இடத்துல இப்படி வந்து இங்கே வந்து விழுகுது. இங்கே தான் சென்டர் இது. அப்படின்னு விழுந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷேடோ இருக்குமா? அவ்வளோலாம் ஷேடோ இருக்குமா? என்ன மாதிரி இருக்கும்? ஒரு கிரசன்ட் ஷேப்பில் வந்துக்கிட்டு இருக்கும் ஷேடோ. சரியா? அப்படியே வந்து இங்கே வந்து காணுது. இதுதான் ஹைலைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்கிறோம்? ஒரே ஆங்கிளில் நான் வந்து லைன் போட்டுக்கிட்டே வரேன். கிட்டக்க லைன் போடுறேன், தூரத்தில் லைன் போடுறேன், ஒரே ஆங்கிளில் போட்டு வரேன். பென் டிப்போடைய இதையும் மேனிப்புலேட் பண்ணுறேன். ஆனால் மெயினாக வந்து லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மேனிப்புலேட் பண்ணி தான் லைட் அண்ட் டார்க் கொண்டு வரேன். நான் இப்போ அடுத்த எலிமெண்ட்டுக்கு சிமல்டேனியஸாக போயிடப்போறேன். இப்போ ஒரே ஆங்கிளில் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்படியே டைட்டாக கொண்டு போகிறேன். இதை வந்து ஹேட்சிங்னு சொல்லுவோம். இதை வந்து டெக்ஸ்சர்னு சொல்லுவோம். ஃபார்முக்கு அடுத்து டெக்ஸ்சர் மூலமாக தான் வி ஷோ லைட் அண்ட் ஷேட். இதை ஹேட்சிங்னு சொல்லுவோம். இப்போ இதோட டார்க்காக இருக்குது. நான் இங்கே ஹேட்சிங்கில் தான் முடிக்க போகிறேன்னா இதை இன்னும் கம்ப்ளீட் ஆகலைண்ணா இது. சரியா? இப்போ வந்து என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல நல்லா டார்க் ஆக்குறேன். இங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் டார்க் ஆகுது.
நான் டீச்சர்ஸ்க்கு சம்டே அது அதான் யூஆர் ஆல்சோ கோயிங் டு பிகம் டீச்சர். டீச்சருக்கு நான் வந்து சொல்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, டிராயிங் இஸ் யுவர் டூல். யூ ஆர் கோயிங் டு பி டீச்சிங் டிராயிங் அண்ட் டிராயிங் இஸ் யுவர் டூல். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ வந்து டிராயிங் மூலமாக தான் யூ கேன் எக்ஸ்பிளைன் இல்லையா? டிராயிங் இல்லாமல் யூ கான்ட் எக்ஸ்பிளைன் திங்ஸ். ஹிஸ்ட்ரி சொல்லலாம். ஹிஸ்ட்ரி நீ சொல்லிகிட்டு இருக்கும்போது கூட அவங்களுடைய டிராயிங்கை வந்து நீ காட்டி தான் ஆகணும். ஸோ ப்ராக்டிக்கல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ வந்து இப்படி செஞ்சு காட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றாங்க. நிறைய டீச்சர்ஸ் என்ன செய்யணும், ஐ சப்போஸ் டு நிறைய டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, தெரில நீ மற்ற டீச்சர்ஸ் எப்படி உனக்கு வந்த டீச்சர்ஸ் எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, ரெடிமேடாக இருக்கும் அவங்கள்ட்ட. ஒன்று அவங்க செஞ்சது எப்பயோ செஞ்சதாக இருக்கும், அப்படி இல்லாட்டி வேற யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ வந்து நீ இருக்கிற மாதிரி சில இப்போ சின்ன வயசு பிள்ளையா இருந்தால் அக்ஷிதா 10 வயசு ஆகுது அவளுக்கு. ஆனால் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் டிராயிங்ஸு. அந்த 10 வயசுக்கு நீ பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒர்க்ஸை நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எடுத்து காட்டிடுறது. யூ டோன்ட் மேக் இட் எனிமோர். நான் செய்யக்கூடாதுன்றேன். டீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து இந்த பால் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ இங்கேருந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னா, அப்போ அந்த சைடில் ஷேடோ போகும். இங்கேருந்து அந்த சைடில் இதே இல்லை, அந்த சைடில் ஷேடோ போகும். அந்த இடத்துக்கு போய் நிற்கணும்னு வச்சுக்குவோம். லேசாக வெளியிலையும் வரும் இல்லையா? இப்போ 2-3 விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், விச் ஐ ஆம் நாட் மென்ஷனிங் நவ். மென்ஷன் பண்ணுறப்ப ஒரு பெரிய ரெவலேஷனாக இருக்கும் அது. நம்ம அது பேசியிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது பேசியிருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. நம்ம அந்த ஸ்டில் லைஃப் எல்லாம் செய்யும்போது சர்ஃபேஸ் லைட்டா சார்? இல்லைம்மா, அதாவது ஆப்ஜெக்ட், இதை வந்து ஆப்ஜெக்ட் ஷேடோன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் மேலே விழுகுது. இது வந்து ஆப்ஜெக்ட் இஸ் ஷட்டிங் ஆஃப் த லைட் சோர்ஸ் அண்ட் இட் இஸ் காஸ்டிங் அ ஷேடோ ஆன் அ சர்ஃபேஸ். அப்போ இதை காஸ்ட் ஷேடோன்னு சொல்லுவோம். இதை நான் இப்போ முதல்ல இதை முடிச்சிடலாம், சரியா? அதை அந்த அந்த கான்வர்சேஷனை பாதியில் நிறுத்திட்டேன். அப்போ இப்போ நான் இப்படி செய்கிறத பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தோணும், இந்த டிராயிங் செய்கிறப்ப இவ்வளவு டைம் ஆகும். சும்மா ஒரு சர்க்கிளை போட்டு அதை லைட் அண்ட் ஷேடு கொடுக்கறதுக்கு யூல் பிகம் இம்பேஷண்ட். சரி போதும், இவ்வளோ போதும் அப்படின்னு. இப்போ நான் வந்து இவ்வளோ டைம் எடுத்து செஞ்சேன்னா உனக்கு என்ன தோணும், ஓஹோ சாருக்கே இவ்வளோ டைம் எடுத்து ஆகுதுன்னா அப்போ இவ்வளவு கொஞ்சம் பாடுபட்டால் தான் அது நல்ல படமாக வரும் போல இருக்கு. சரி அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து செய்வோம்னு சொல்லிட்டு நீங்கள் செய்வ. ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி என்கரேஜ்ட் டு டேக் டைம் அண்ட் பி பேஷண்ட் இன் கிரியேட்டிங் அ ஒர்க். மாஸ்டர் பீசஸ் ஆர் நாட் கிரியேட்டட் இன் அ ஹரி. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வேர்டு அது, சரியா? இப்போ வந்து என்ன சொல்லுவோன்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் ஷேடோ. இப்படி திருப்பிடுவோமா?
வேறு வேறு டீச்சர்ஸ் வந்து வேறு வேறு டெர்மினாலஜி யூஸ் பண்ணலாம். சரியா? இதை வந்து காஸ்ட் ஷேடோன்னு சொல்லுவோம். Because the object is casting the shadow. இதை வந்து ஹைலைட்னு சொல்லுவோம். It can be highlight or it can also be whichever. சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு லைட் கொஞ்சம் போல விட்டுருக்கேன், தெரியுதா? இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ல கொஞ்சம் போல லைட் விட்டுருக்கேன். அது why that is happening is light is falling here on the surface. It's a table இல்லையா? இப்படி வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து அப்படி அப்படி இருக்குன்னா இப்போ இது ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கிறோம். டேபிள் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுல லைட் விழுகுது இல்லையா? இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. இங்க இருந்து லைட் வர்றப்ப இது வந்து பால் மாதிரி இருக்கிறதுனால இங்க ஷேடோ விழுந்துருச்சு. ஆனா இந்த லைட் இதுல அடிச்சு அதுல வரும். அதை வந்து ரிஃப்ளெக்டட் லைட். நம்ம அந்த ஸ்டில் லைஃப் செஞ்சுட்டு இருக்கும்போது அதான் பேசிட்டு இருந்தோம். எஸ் சார். சரியா? இது ரிஃப்ளெக்டட் லைட் ஆயிடுச்சு. How did we create the shadow? How did we create அதாவது ஒயிட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். I can't make it whiter than my paper because the paper is white. ஆனா அந்த இடத்துல ஒரு லைட் விழுகிற ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் த டெக்ஸ்சர். அப்போ இதை ஹேட்சிங்னு சொல்லுவோம். இப்போ இதோட டார்க்காக வேணும் எனக்கு. இப்படி செஞ்சுருக்கேன் அப்படியே போகுது. எனக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னு என்ன செய்வேன்? கிராஸ் பண்ணிடுவேன். ஹேட்சிங்கை அப்படியே கிராஸ் பண்ணிடுவேன். அப்போ என்ன சொல்லுவோம்? இதை ஹேட்சிங்னோம்னா அதை வந்து கிராஸ் ஹேட்சிங். அவ்வளோதான். நமக்கு ஏற்கனவே இன்னொரு டெக்ஸ்சர் தெரியும், முன்னாடி செஞ்சோமே, ஸ்டிப்லிங். அப்ப ஸ்டிப்லிங்னு ஒன்று இருக்கு. ஸ்டிப்லிங்ன்றது தெரியும் நமக்கு. சரியா? இனி நம்ம இஷ்டம்தான் என்ன பேர் சொல்றோமோ. ஸ்குவிகிள்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபர்லாம் செய்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்க. ஒரு பால் ஒன்று செய்ய வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். ஒரு டென்னிஸ் பால் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. டென்னிஸ் பாலில் முடியெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ இதே மாதிரி லைட்டிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இது அந்த பால் வந்து அப்படி போகுது இல்லையா? அந்த ஸ்பியர் வந்து அப்படி போறதுனால இந்த இடத்துலையும் டார்க் இருக்கும். என்னன்னா இப்படி இது வந்து இதே கையை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி இருக்கிறதுக்கும் டார்க் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கிருந்து வர லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படியும் போகுது, இப்படியும் வருது, அப்படியும் போகுது. அப்படி போறது ஜாஸ்தி. அப்ப லைட்டோட இன்டென்சிட்டி குறையுது. இப்படி இருக்கிறப்ப இன்டென்சிட்டி இன்னும் ஜாஸ்தி இருக்கு. கரெக்டாக அங்கேருந்து வாங்கி நம்ம கண்ணுக்கு வருது.
சரியா? அதனால அந்த சைட்லேயும் கொஞ்சம் போல் ஷேடோ இருக்கத்தான் செய்யும், லேசாக இருக்கும். அதே ஸ்குவிகிள்ஸை அதே இதுதான் ஓவர்லேப் பண்ணுறோம். தி கண்ட்ரோல் இதை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, டெக்ஸ்சர் மூலமாக என்னென்ன செய்கிறோம், லைட் அண்ட் ஷேடு காட்டுறோம், கிரடேஷன் காட்டுறோம். சரியா? இப்போ என்ன அதே மாதிரி இங்கே வந்து அந்த அந்த ஷேடோ வரும். ஓ இதுக்கு செஞ்சுருக்க கூடாது. ஓகே ஃபைன், பரவாயில்ல. இன்னொன்று செஞ்சு காட்டிடலாம். அப்படியே ஷேடோ போயிடுது. இதுக்கும் நான் ஸ்குவிக்கிள் காட்ட முடியாது. ஸ்குவிக்கிள் காட்டினா இதுவும் முடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு வேறு மாதிரி ஒரு டெக்ஸ்சரும் அதுக்கு வேறு மாதிரி ஒரு டெக்ஸ்சரும் வைக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொன்று என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பியர் ஒன்று வரைகிறேன். ஸ்பியரே வரைஞ்சிடும். இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது. அப்படி ஒரு போர்டு இருக்குது. இங்கே இருக்குது. ஷேடோ வந்து இந்த இடத்துல விழுகுது. இந்த பால் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கா? அப்போ ஒன்றுமே இல்லை. அந்த ஷேடோ பக்கத்தில் ஒட்டி இருந்தப்போ பால் அங்கே தரையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பால் தரையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி போடவும், ஏன்னா வி ஹவ் சீன் திஸ் ஷேடோ. இப்படி இந்த கை இங்கேருந்து ஷேடோ இங்கே விழுந்துச்சுன்னா, அப்போ இந்த பேப்பருக்கு அதுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. இப்படி விழுந்துச்சுன்னா பேப்பர் மேலே தான் கை இருக்குது அப்படின்றது வந்து வி நோ. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தட். அதனால வந்து இது எப்படி நமக்கு தெரியும். சரியா? அப்போ டெக்ஸ்சர் வந்து இனி என்ன வேணாலும் வச்சுட்டு போகலாம். நம்ம ஸ்குவிகிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். என்னது ட்ரூலிங்கா என்ன சொல்லுவாங்க? டூட்லிங். டூட்லிங். so on and so forth. சரியா? இப்போ இதில் வந்து என்ன வருதுன்னா, இதுக்காக தான் இந்த நோட் புக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது. இப்போ பாரு என்னன்னா, அதாவது இங்கே டார்க் ஆரம்பித்து அப்படியே லைட்டாக முடியுது. இங்கே லைட்டாக ஆரம்பித்து அப்படியே டார்க்காக முடியுது. இதே இது வந்து
இதை கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுலேயே இது வந்து கிராஜுவல் கிரேடேஷன். இது ஸ்டாப் பண்ணி வருது. இது ஸ்டெப்ஸில் போகுது கிரேடேஷன். இது வந்து கிராஜுவல் கிரேடேஷன். இதை கிராஜுவல்னு சொல்லுவோம். சரியா? ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே சார். அதாவது இது கிட்டத்தட்ட கட் கலர் மாதிரி. இது ஸ்மூத்தாக கிரேட் ஆகிட்டு போகுது. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் செஞ்சுருக்கோம் இதை, இல்லையா? திஸ் we have done in black and white. இதை வந்து கிரே ஸ்கேல்னும். அமெரிக்கன்ஸ் வந்து GREY போடுவாங்க, பிரிட்டிஷர்ஸ் GRAY போடுவாங்க. ஒன் அண்ட் தி சேம் திங். கிரே ஸ்கேல்னும். As against meaning இதை வந்து என்ன சொல்லுவோம்னா வேல்யூ ஸ்கேல்னு சொல்லுவோம். ஜஸ்ட் டு நோ த டிஃப்ரென்ஸ். கிரே ஸ்கேல் சரியா இருக்கான்னு பாருன்னா கலர் ஆர்ட் ஒர்க்காகவே இருக்கலாம். கிரே ஸ்கேல் சரியா இருக்குன்னு பாருன்னா கலரை பார்க்காத. சி ரெட் மைட் லுக் பிரைட்டர் தேன் அ ப்ளூ. ஆனால் கிரே ஸ்கேல சரியா இருக்கான்னு பாரு. ஸோ கன்வெர்ட் இட் டு பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் சீன்ற மாதிரி. now we can very easily do it. டக்குன்னு போய் ஒரு கிராஃபிக் சாஃப்ட்வேருக்கு போய் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி நம்ம ஓகே அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து உனக்கு தெரியும், அதில் வித்தியாசம் தெரியும். கிரீன்ஸ் வில் லுக் டார்க்கர் தேன் ரெட்ஸ். சில விஷயங்கள் அப்படிலாம் இருக்குது. சரி, இதை வந்து அப்போ வேல்யூ ஸ்கேலில் வந்து அசஸ் பண்ணுமா, வேல்யூ ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இன்னும் நிறைய டேர்ம்ஸ் உள்ளே வரும். எத்தனை மணிக்குமா உனக்கு முடிக்கணும்? சார் எவ்வளோ நேரம் ஒன்றும் அப்படி ஆயிரும். ஒரு நிமிஷம். நான் வந்து அப்போ லேசாக அந்த கலர் வீல்ன்ற ஒரு கான்செப்டுக்கு உள்ளே போயிட்டு வந்துடுறேன். இப்போ கலரில் வந்து ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷியரி கலர் அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய பேசிகிட்டு இருப்போம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. இதையும் போட்டு வச்சுட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். இவர் தானாப்ல பிரேமா? இவர் தானா கார் கழுவிட்டு இருக்காரா? மீனிங் விளங்கிருச்சு நமக்கு. வேல்யூ ஸ்கேல்னா என்ன, கிரே ஸ்கேல்னா என்னன்றது நமக்கு மீனிங் வந்து கிளியராக விளங்கிருச்சு.
அப்போ வேல்யூ ஸ்கேல்னா கலர்ஸ், கிரே ஸ்கேல்னா பிளாக் அண்ட் ஒயிட். சரியா? இப்போ நம்ம வந்து கலர் அப்படின்ன உடனே நமக்கு டக்குன்னு நமக்கு மனசுக்கு வர்றது என்ன? பென்சில், ஆயில், வாட்டர் கலர், அக்ரிலிக், பேஸ்டல். அதெல்லாம் என்ன செய்கிறோம்? அந்த பென்சிலில் கலர் இருக்குது, டியூபுக்குள்ள கலர் இருக்குது, அந்த பேஸ்டல் ஸ்டிக்கில் கலர் இருக்குது. ஸோ வாட்? இட் ஹேஸ் டு பி அப்ளைட் ஆன் அ சர்ஃபேஸ். அப்போ ஒரு அப்ளிகேஷனுக்காக சில கலர்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. தே ரியாக்ட் இன் அ சர்டன் வே ஃபிசிக்கலி. கெமிக்கலி கம்ப்ளீட்டாக விட்டுருவோம். ஃபிசிக்கலி தே ரியாக்ட் இன் அ சர்டன் வே. அப்போ அப்ளைட் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கலர் செட் இருக்கு. இப்போ நீ எதில் பார்த்துக்கிட்டு இருக்க? ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க. மானிட்டர் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க. வெறும் ஸ்க்ரீன் கூட கிடையாது, மானிட்டர் ஸ்க்ரீனில் அப்ளை ஆகிருக்கு. அது கலர் அப்ளை ஆகிருக்கு அந்த ஸ்க்ரீன் மேலே. நோ சார். கலர் அப்ளை ஆகலை. பட் தேர் இஸ் கலர். தெர் இஸ் கலர். இது ரெட்டு தான், இது வந்து க்ரீன் தான். There is no dispute about that. So how do you see that color? Light is being projected. சரியா? அப்ப even without applying color, ஒரு பென்சில்ல கலர் இருக்கு, அந்த கலர் தூக்கி இங்க அப்ளை பண்ணாதான் அந்த கலர். அப்ப இங்கேயும் அப்ளை ஆயிருக்கு அதுல, இல்லையா? இந்த இடத்துலயும் அப்ளை ஆயிருக்கு, இந்த இடத்துலயும் அப்ளை ஆயிருக்கு. அப்ளை பண்ணா கலர் தெரியுது. How we see color, we'll come to that. Maybe even the next class we can do that. அப்ப applied colors னு ஒன்று இருக்கு. This light is being projected onto your face, onto your eyes. அப்ப projected color னு ஒன்று இருக்கு. அப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் ஆயிடுச்சா? அதாவது உனக்கு வந்து ஒரு சுகர் இருக்கு, சாலிட். ஒரு சுகர் வாட்டர் இருக்கு, சுகர் கேன் ஜூஸ். தட்ஸ் a liquid sweet. This is a solid sweet. இப்போ சுகரை வந்து நீ கொட்டிக்கிட்டு இருக்க, ஒரு பாட்டிலில் இருந்து இன்னொரு இதுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த டஸ்ட் அப்படியே கிளம்பும்ல. இட்ஸ் ஏரஸ், இல்லையா? ஏரி. இட்ஸ் நாட் சாலிட், இட்ஸ் நாட் லிக்விட். அண்ட் மோந்து பார்த்தீங்கன்னா அண்ட் வாயில் எழுத்தினா இட்ஸ் ஸ்வீட். மூணு ஸ்வீட்டாக இருக்குது. பட் 3 டிஃப்ரெண்ட் ஃபினாமினன்ஸ், 3 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் கேரக்டர். அப்போ அதே மாதிரி அப்ளைட் கலர்ஸ்னு ஒன்று இருக்கு, ப்ரொஜெக்டட் கலர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ப்ரொஜெக்டட் கலர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. வேற கலர் இருக்கா? அடிட்டிவ் கலர் இல்ல. அடிட்டிவ் கலர்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன், இட்ஸ் கேரக்டர். மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை, கலர் மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை. இப்போ 2 கலர் மாடல் பார்த்துருக்கோம். நம்ம பெயிண்ட்டை தூக்கி அப்ளை பண்ணுறதுன்றது அப்ளிகேஷன் கலர். சரியா? அப்போ கலர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இது 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 வந்து கலருக்குள்ள உள்ள போயிடுவோமா? கலர்னு போட்டுருவோம். கலர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா? நான் கலர் இதை தியரின்னு எழுதலைன்னா, ஏன்னா கலர் தியரி அப்படின்றது வந்து சார் சிவி ராமன் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர்னு நினைக்கிறேன், இல்லையோ? சுபாஷ் சந்திர போஸோ? ஆமாம், சுபாஷ் சந்திர போஸ். இல்லை, அவரும் சரி, அவரும் அதை தான் லைட்டை தான் வைக்கிறாரு, கலரை தான் வைக்கிறாரு. அவரும் நோபல் ப்ரைஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1 வீக் எடுப்பேன் கலர் மாத்திரம் 1 வீக். டெய்லி வந்து 2 hours எனக்கு கிளாஸு, இன்பர்சன் கிளாஸ். 2 hours 1 வீக் மினிமம். அதுக்கப்புறம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு லைஃப் ஃபுல்லாக கலர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கிராஜுவேஷன் டீச்சர்ஸ், கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணக்கூடிய என்ஐடிஸ் டீச்சர்ஸுக்கு ஆர்ட் கிளாஸ் எடுத்தேன் ஒரு 1 வீக்.
டீச்சர்ஸ் ட்ரைனிங் ரிஃப்ரெஷர் கோர்ஸ். அதில் 5 நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மதியம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து கலர் மாத்திரம் 5 நாள் எடுத்து 5 நாள் இங்கே நோட்ஸ் எழுதி நெட்டிங்கட்டாங்க. இதுக்கு மேலே தலையில் ஏறாது போதும் அப்படின்ட்டாங்க. இல்லை சொல்கிறேன் நான். சரியா? அப்போ வந்து கலர் மாடல்ஸ்ன்னு இருக்கு. மோடுன்னு வாங்க, கலர் மாடல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அப்ளைட் கலர்ஸ். அப்ளைட் கலர்ஸ்ன்றது நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறோம். ப்ரொஜெக்டட் கலர்ஸ்ன்றது எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்ட் லைட் being projected onto a screen or onto our eyes directly to create a certain color scheme, usually on a screen. சரி, அப்போ வந்து projected colors இருக்கு. Okay. இது அப்ளை பண்ணோமா? நம்ம அப்ளை பண்ணல. நீயும் அப்ளை பண்ணல, நானும் அப்ளை பண்ணல. ஆனால் அங்கே கலர் இருக்குது. இது வந்து லைட் அடிக்கலை, ப்ரொஜெக்டட்லாம் கிடையாது. இது உள்ளே இருந்தால் லைட் அடிச்சுட்டு இருக்கு. நோ, தேர் இஸ் அ ஒயிட் பேப்பர் ஆன் விச் கலர்ஸ் ஆர் பிரிண்டட். சரியா? இப்போ இந்த இடத்துல இவ்வளோ கலர் இருக்குன்னா 24 பென்சில் இருக்குது அதில். அப்போ இந்த கலரை வந்து நான் இங்கே அடிக்கலாம். ஆனால் இந்த க்ரீன், இந்த க்ரீன், இந்த க்ரீன் 3 வேறு வேறு க்ரீன். அதுலேயே 3 வேரியேஷன் இருக்குது. இந்த சைடில் லைட், நடுவில் லைட்டாக இருக்குது, இந்த சைடில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அந்த சைடில் ரொம்ப டார்க்காக இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 கலர் பென்சில் தெரியுது. அப்போ 8 தடவை பிரிண்ட் பண்ணுவாங்களா? நான் ஒரு கலருக்கும் ஒரு பென்சில் எடுத்து அப்ளை பண்ணுவேன்ல. சரி, அங்கே அது மாத்திரம் 8, அதுலேயே 3 வித்தியாசம் இருந்துச்சுன்னா 24 ஆயிடுச்சு. இது ஒரு கலர் இருக்குது 25, அங்கே பிங்க் ஒன்று, மெஜெண்டா ஒன்று தெரியுது 26, இங்கே ஒரு ஆரஞ்சு. இப்படியே எண்ணிட்டு போனான்னா இதுக்குள்ளே வந்து ஒரு 100 கலர்ஸ் இருக்குது. அப்போ 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்களா? இதை 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. மீனிங்லெஸ். யூ காண்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி கரெக்டாக வரும், எந்த இடத்துல எந்த கலர் வரணும், அது எதை வச்சு பிரிண்ட் பண்ணுவேன். அப்போ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜியில் வந்து என்ன சொல்கிறோம், என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஹாஃப் டவுனுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பற்றி அப்புறம் நம்ம இன்னொரு தடவை பேசுவோம். நம்ம ஹாஃப் டவுனுன்னு ஒன்று இருக்குது. ஹாஃப் டவுனில் வந்து இப்போ நம்ம ஸ்டிப்லிங் வைக்கிறப்ப புள்ளியை தள்ளி கிட்டக்க வச்சோம் அப்படின்னா டார்க்காகவும், தள்ளி வச்சோம்னா லைட்டாகவும் ஆகுது பார்த்தியா? அதே மாதிரி ஹாஃப் டவுனுன்றது வந்து இதே கலரை தள்ளி வச்சுட்டு வந்தோம்னா லைட் ஆகிட்டே வந்துடும், டைட்டாக வச்சுட்டு வந்தோம்னா டார்க் ஆகிட்டு வந்துடும். 4 கலர்ஸ், ஆக்சுவலாக 3 கலர்ஸும் ஒரு பிளாக் மாத்திரம் வச்சு எல்லா கலரும் பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பிரிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து இருக்குது. ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குது. ஒரு ஆர்ட் ஒர்க்குன்னு வச்சுக்கிறோம் இதை. சரியா? இந்த ஆர்ட் ஒர்க் இருக்குது. இப்படி ஒரு ஆர்ட் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதை 3 கலராக பிரிப்பாங்க. 4 கலர்னு வச்சுக்கிறோம், பிளாக் ஒன்று வருது, நம்ம 3 கலர் ப்ளஸ் பிளாக்னு வச்சுக்கிறோம். 4ன்னு வச்சுக்கிட்டாலும் சயன் ப்ளூ, மெஜெண்டா பிங்க், ரெட்னு வச்சுக்கோ, மெஜெண்டா ரெட், yellow லெமன் எல்லோ, பிளாக். சயன், மெஜெண்டா, yellow, பிளாக். இந்த 4 கலராக இதை பிரிப்பாங்க. இதை பிரித்து ஒரு பிளேட்டில் போட்டு அதையும் ஹாஃப் டவுனுன்ற அந்த கிரடேஷன் கரெக்டாக கொடுத்து பிரிண்ட் பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் டிசர்னபிள் கலர்ஸ், சாதாரண கம்ப்யூட்டர் டிசர்னபிள் கலர்ஸ் நமக்கு வந்து விஷுவலாக தெரியும். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்க போகிறது கிடையாது. 256,000 கலர்ஸ் ஆர் discernible by general computers.
இந்த கலருக்கு இந்த கலருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 256,000 கலர்ஸை வந்து டிசைன் பண்ணும். இந்த 4 கலரை வந்து மேனிப்புலேட் பண்ணி 256,000 கலர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். சரியா? அதை வந்து என்னன்னா அப்போ இந்த ஆர்ட் ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணுவாங்க. there is a process called offset printing process. சரியா? ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட்டுன்னுவாங்க. அது ஒரு பெரிய சீக்வன்ஸே இருக்கு. ஸோ ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் அந்த கலரை கொண்டு வர்றாங்க. அப்போ அதுக்கு பேர் ப்ராசஸ்ட் கலர்ஸ். ப்ராசஸிங். ப்ராசஸிங் விட்டேன்னா அதை என்னமோ தப்பிடமா இருக்குன்னு பார்க்குறேன். ப்ராசஸிங் கலர்ஸ். நான் எழுதியிருக்க ஸ்பெல்லிங்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கணுமா? இப்போ ப்ரைமரி கலர்னு ஒன்றை பற்றி பேசணும். சரியா? இப்போ ஆரஞ்சில் என்னென்ன கலர் இருக்குது? நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா? ஆரஞ்சு வேணும்னா என்னென்ன கலர் மிக்ஸ் பண்ணுவோம்? yellow and red. ரெட் மிக்ஸ் பண்ணுவோம். க்ரீன் வேணும்னா என்ன மிக்ஸ் பண்ணுவோம்? Blue and yellow. அப்போ ப்ளூ வேணும்னா என்ன மிக்ஸ் பண்ணுவோம்? மிக்ஸ் பண்ண முடியாது. ப்ளூ இருக்கணும். ரெட்டு Red mix. So எல்லோ அதை வந்து பிரைமரி கலர்னுவோம். சார் எனக்கு இதுல ஒரு டவுட் சார். ஆமா. ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ஸ்னு நம்ம சொல்லுவோமா? கட்டாயமாக கலர்ஸ் தான், ஆனால் கலர்ஸ் இல்லை. வடிவேலு சொல்கிற மாதிரி கலர்ஸ் தான். கலர் ஒயிட்டில் எல்லா கலரும் இருக்குது. சரியா? ஒயிட்டில் எல்லா கலரும் இருக்குன்னா, ஒரு ஒயிட் சர்ஃபேஸ் இருக்குன்னா அதில் லைட் பட்டு எல்லா கலரும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அப்போ அந்த பேப்பரில் கலர் இல்லை, ஆனால் எல்லா கலர் ரிஃப்ளெக்ட் ஆச்சுல்ல, அப்போ கலர் தானே அது. இந்த சப்ஜெக்ட் படி பார்த்தோம்னா அது கலர், இந்த சப்ஜெக்ட் படி பார்த்தோம்னா அதுக்கு கலர்லெஸ்னஸ். அப்போ பிளாக் கலர் இல்லை கட்டாயமானா, பிளாக்ல எல்லா கலரும் உள்ளே போயிடுது. ஆல் த கலர்ஸ் ஆர் தேர் இன் பிளாக். ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால அது பிளாக்காக தெரியுது. அப்போ திஸ் இஸ் கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சா கதை தான் அது. இப்போ அதான் யூனிவர்சல் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அது சில கொஷின்ஸ் இருக்குது. வை டிட் த சிக்கன் கிராஸ் த ரோடுன்னு ஒன்று கேட்பாங்க. அந்த அவங்க வெஸ்டர்னர்ஸ் கேட்பாங்க. நல்ல வேளை நம்ம ஊரில் இல்லை அப்படி. சரியா? இப்போ ரெட் எல்லோ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா? ரெட் எல்லோ ப்ளூ இதை வந்து பிரைமரி கலர்ஸ்னு. சரியா? அடுத்தது வந்து நான் வேற மாதிரி போட போறேன். ரெட்டும் எல்லோவும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஆரஞ்சு இல்லையா? ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தா கிரீன். இது வந்து வயலட். இது ரெட் ஆரஞ்சுன்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது எல்லோ ஆரஞ்சுன்னு வச்சுக்குவோம். இது கிரீன் எல்லோ, கிரீனிஷ் எல்லோ. இது ப்ளூயிஷ் கிரீன், ப்ளூ கிரீன் அப்படின்னு வச்சுக்கிறோமா? ப்ளூ கிரீன், அக்வா கிரீன் அப்படின்லாம் சொல்லலாம். சும்மா நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கேன். இது ப்ளூ வயலட். அப்போ இது ரெட் வயலட். இப்போ ரவுண்ட் வந்து பிரைமரி. பிரைமரி கலர்ஸ். ஸ்கொயர் வந்து செகண்டரி கலர்ஸ். பிளாங்கா இருக்கிறது வந்து டெர்ஷியரி Tertiary colors.
இதை வந்து ஒரு 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 கேரக்டர் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம அப்ளைடு கலர்ஸ்க்கு ஒரு கேரக்டர் சொல்லுவோம். சப்ட்ராக்டிவ் கலர்னுவோம். இப்போ ரெட்டும் எல்லோவும் சேருது. எல்லோவும் மைனஸ் ஆயிடுச்சு, ரெட்டும் மைனஸ் ஆகி தான் ஆரஞ்சு ஆகுது இல்லையா? இட் காட் சப்ட்ராக்டட். அப்போ சப்ட்ராக்டிவ் கலர்ஸ்னு வர. நீ எந்த ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணாலும் அந்த மெயின் கலரோடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது. இட் கெட்ஸ் சப்ட்ராக்டட். இது ரெண்டையும் எழுதிட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ப்ரொஜெக்டட் கலர்ஸில் என்னன்னா, ப்ரொஜெக்டட் கலர்ஸ் நம்ம இதில் என்ன பார்க்குறோம்? இது வந்து ஆர்ஒய்பி, ரெட் எல்லோ ப்ளூ. ஆர்ஒய்பின்னு சொல்ல மாட்டேன், ரெட் எல்லோ ப்ளூன்னுவோம். இதை சிஎம்ஒய்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரியா? சிஎம்ஒய்கேன்னு எழுதிடுறேன், ஆனால் கே காட்ட மாட்டோம். சிஎம்ஒய்கே இந்த கலருக்கு ஸ்கீமுக்கு வந்து சிஎம்ஒய்கேன்னு சொல்லுவோம். சயான் ப்ளூ. சரியா? சயான் ப்ளூ. பி ப்ளூன்னு எழுதலைண்ணா, பி எழுதக்கூடாது, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். பிளாக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால கன்ஃபியூஸ் ஆகும். இது மஜெண்டான்னு வச்சுக்கிறோம். மஜெண்டா ரெட். சரியா? இது வந்து லெமன் எல்லோ. லெமன் எல்லோ. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து வயலட் கிடைக்கும். சரியா? அப்போ பர்பிளிஷ் ப்ளூ வரும். அதில் பர்பிள் அப்படின்னு போட்டுருவோம். அதை இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெட்டு கிடைக்கும். இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா ஒரு கிரீன் கிடைக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பர்பிள் ப்ளூ. இங்கே வந்து கிரீன் கிடைக்கும். சரியா? அப்போ CMY பிளாக் வந்து கே. எந்த கலரும் தெரியாமல் மறைச்சிடும் அது. ஒயிட் எல்லா கலரையும் பிரைட் ஆக்கி காட்டும். டிரான்ஸ்பெரண்ட் இங்க்ன்றதுனால பிரைட் ஆக்கி காட்டும். இப்போ ப்ரொஜெக்டட் கலர்ஸ்னு இது சொல்கிறோம்ல, இந்த ஸ்க்ரீனை சொல்கிறோம் பார்த்தியா, அதில் என்ன கலர் தெரியும்? இதுக்கு ஃபோட்டோஷாப் அதுக்கெல்லாம் போட்டீங்கன்னா என்ன கலர் காட்டுவாங்க? என்னன்னு சொல்லுவோம்? இதை RGBன்னு சொல்லுவோம் இல்லையா? RGB தெரியாது சார். நீ சாஃப்ட்வேர் கலர் கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் போனதே இல்லையா? இல்லை சார். மொபைல் வச்சிருக்க இல்லை நீ? மொபைலில் எதுவும் கிராஃபிக் சாஃப்ட்வேர் வச்சிருக்கியா? இல்லை சார். இல்லையா? ஓகே, ரைட். நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்ப இது பண்ணுவோம். இங்கே வந்து என்னன்னா RGBன்னு சொல்லுவோம். ரெட், இந்த கிரீன், கிரீன், இந்த ப்ளூ. இப்ப சயான் வந்து பியூர் கலர், மெஜெண்டா பியூர் கலர், எல்லோ பியூர் கலர். எங்க ப்ராசஸிங் கலர்ல நீ இதை தூக்கி வேற எங்கேயும் போடக்கூடாது. நீ இது வந்து ஒரு தனி என்டிட்டி. It has a totally different physical property. This has a totally different physical property. That has a totally different physical property and a philosophical property also. சரியா? இப்போ ஆர் வந்து என்ன? என்னமும் சேர்ந்து ஆர் வந்துச்சு. இதில் எல்லோவும் எல்லோவும் சேர்ந்து ஆர் வந்துச்சு. ஜி இருக்கு. ஜி என்ன? எல்லோவும் சயானும் சேர்ந்து ஜி வந்துச்சு. இங்கே ப்ளூ, பர்பிள் ப்ளூ வந்திருக்கு, பி.
சயானும் மெஜெண்டாவும் சேர்ந்து வந்துச்சு. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, ரெட்டில் என்னென்ன இருக்கு? எல்லோ இருக்கு, மெஜெண்டா இருக்கு. கிரீனில் என்னென்ன இருக்கு? எல்லோ இருக்கு, சயன் இருக்கு. இப்போ ரெண்டுலேயுமே எல்லோ இருக்கா? இது ரெண்டும் ஜாயின் ஆகிறப்ப இதில் வந்து எல்லோ வந்துடும். ஸோ டூ கலர்ஸ் ஜாயின் டுகெதர் to they add together and create a new color. இங்கே எல்லோ இல்லை, they create a new color. இப்போ இதில் வந்து இதில் என்ன இருக்கு? கிரீன் வந்து எல்லோவும் சயனும் சேர்ந்தது. பர்பிள் ப்ளூ என்னது? ரெட் மெஜெண்டாவும் சயனும் சேர்ந்தது. இப்போ என்ன இங்கே ரெண்டுக்கும் காமன் என்ன? சயன். சயான் வந்துடும் இங்கே. சாரி, ஸ்கொயர் வருமா இங்கே? இதுதான் செகண்டரி கலர் இதுக்கு. இங்கே என்ன வந்துச்சு? ரெண்டுலேயுமே மெஜெண்டா இருக்கு. ஆக இங்கே மெஜெண்டா வந்துடும். இது வந்து ஆடிட்டிவ் கலர். They add together and to create a new color. They create a new color by subtracting the character. இதுவும் அதே தான், இதுவும் அதே தான். இது ரெண்டுமே சப்ட்ராக்டிவ் கலர். இதை வச்சு ஒரு கலர் வீல் ஒன்று நம்ம வரைய வேண்டியிருக்குமா? நீ வரைஞ்சிட்டு வந்துருவியா? நான் உனக்கு அனுப்பி விட்டுறேன். ஓகே. சரி, முன்னாடி இந்த டிஎஃப்ஐ ஆளுகளோட செஞ்ச எக்ஸசைஸில் இருக்கும், அதை உனக்கு நான் அனுப்பி விடுறேன். சரியா? இன்கேஸ் உனக்கு வந்து கன்ஃபியூஷனிங்காக இருந்துச்சுன்னா என்னை கூப்பிடலாம். நீ ஓகே சார். either you can call me or you can message me. எப்படி இருந்தாலும் நான் வந்து எப்போ பார்க்குறேன்னா அப்போ வந்து I'll give a reply. ஓகே சார். சரியாம்மா? சரி, இன்னைக்கு நல்லா போச்சா? சூப்பராக போச்சு சார். ஆமாம், நல்லா இருக்கு. கடைசியில் வந்து நீ கலர் ஸ்கீம் ஆரம்பிக்கலான்னா அது இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாரு. இதெல்லாம் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர் சொல்லித்தராங்கன்ற. நான் போய் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடின்னா அப்போ அங்கே இருந்த டீச்சர்ஸு, அப்போ ஹெச்ஓடிஸ் 2-3 பேர், அவங்ககிட்டலாம் வந்து ஏன்பா எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்னா என்னன்னு தெரியுமாண்ணே? என்னென்ன விலை அண்ணன் தான் கூடுவாங்க என்ன? என்னண்ணே சும்மா என்னத்தையாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷில் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. நான் சரிடா, இங்கிலீஷில் கேட்டால் தெரியாது, ஒத்துக்கிறேன். சரி, தமிழில் கேட்குறேன். ஓவியத்தின் உட்கூறுகளும் கோட்பாடுகளும் என்ன அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தமிழில் கேட்டிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லுவோம், நீங்கள் வேறு நம்ம பாஷையில் கேட்குறீங்கன்றாங்க. அப்படின்ட்டு வேகமாக பையெல்லாம் தூக்கிட்டு ஓடிய போயிட்டாங்க. அங்கே உட்காந்துருந்த ஆளுகளில் 3 பேர் காலேஜுக்கு பிரின்ஸிபலாக வந்தாங்க. இப்போ ஒருத்தன் பிரின்ஸிபலாக இருக்காங்க. 2 காலேஜ்லேயும் இருக்காங்க. எங்களுக்கு வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் என்னன்னு தெரியாது. தெரிஞ்சால் தானே இது சொல்லித்தரதுக்கு. கலர் தியரி எப்படி சொல்லித்தர முடியாது? சப்ட்ராக்டிவ் கலர், அடிட்டிவ் கலர்ன்றது வந்து நான் வந்து காலேஜெல்லாம் முடித்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சப்ட்ராக்டிவ் கலர், அடிட்டிவ் கலர்னு ஒன்று இருக்குன்றது திடீர்னு ஏதோ ஒரு அப்போ இதெல்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, கம்ப்யூட்டரே கிடையாது. கம்ப்யூட்டர்ன்றது ஒரு வீடு சைஸ் இருக்கும். அதில் எவ்வளோ பெரிய டேப் எடுத்து கொண்டாந்து மாட்டுவாங்க. அந்த ஒரு டேப் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 5 MB இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு
சின்ன ஒரு கார்டு வச்சுருக்கேன். கிகாபைட்டுன்றது 10,000 மெகாபைட் இல்லையா, 10,000 மெகாபைட். 128 மெகாபைட் ஒரு சின்ன ஒரு சிப்பு இவ்வளோ பெருசு. இன்னொன்று இவ்வளோ பெருசு ஒன்று வச்சுருக்கேன், 1,000,000 மெகாபைட்ஸ், 1 டெராபைட் இவ்வளோ பெருசு. இப்போ அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அப்பையும் கூட அவங்க போய் கற்றுக்கலாம். நான் இப்போ ஒரு புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வேர்டையே கேள்விப்படுறேன். அப்போ யோசிச்சு பாரு, கிராஜுவேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம். ஸோ நோபடி டாட் மீ, ஐ டிடன்ட் நோ. புக்ஸ்லாம், ஆர்ட் புக்ஸ்லாம் இதை பற்றி எழுத மாட்டாங்க. இட்ஸ் கன்சிடர்ட் unnecessary. யூ டோன்ட் ஹாவ் டு ஹேவ் நாலேஜ் டு பெயிண்ட். ஆல் யூ நீட் இஸ் பெயிண்ட் அண்ட் ஐஸ். கை வேணும், அது வேணும். கை இல்லாட்டி காலில் கூட செய்யலாம், இல்லாட்டி வாயில் கடிச்சு கூட செய்யலாம். ஒன் திங் யூ ஷுட் நாட் ஹேவ் இஸ் நாலேஜ் அப்படின்றது ஒரு மஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ரைட், எனிவே அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஆடிட்டிவ் கலர்னா என்ன, சப்ட்ராக்டிவ் கலர்னா என்னன்னு கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை படித்ததுக்கப்புறம் தான் விளங்குச்சு எனக்கு. 20 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ், பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் எக்ஸ்பிளைனிங் இட் இன் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் வே. வாட் ஐ ஆம் டூயிங் ப்ராபப்ளி திஸ் இஸ் த ஈஸியஸ்ட். உண்மையாக நினைக்கிறேன். அதாவது அந்த இதுவும் சேர்ந்து ஒரு ஆட் ஆயிடுச்சா, இதுவும் சேர்ந்து ஒரு சப்ட்ராக்ட் ஆயிடுச்சா, அந்த கலர் பாதி ஆயிடுச்சு இல்லை, இதில் 50% தானே, அதில் அப்படி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஆமா சார், நான் யூடியூப்ல வந்து போட்டு பார்த்தேன் சார். ஆனா டோட்டல் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே செய்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ப்ராப்ளி எஸ், குட் பி. நான் இன்னொரு இங்க் ட்ராயிங் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கு என்னன்னு தெரியல. ரசல் ஃபிலிண்ட் கிடையாது, ஃப்ராங்க்லின் பூத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி. ஃப்ராங்க்லின் பூத்தோடைய டெக்னிக்ஸை பற்றி ஒரு 5-6 பேர் அதை வச்சு பிஹெச்டி பண்ணி, அதை நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் பூத்தை பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் வாங்கின ஆட்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, அவருடைய டெக்னிக்கை. இட்ஸ் வெரி ஆப்வியஸ் தே ஹவ் சீன் தி ஒரிஜினல் ஒர்க்ஸ். தே ஹவ் டெலிபரேட்லி டெல்லிங் லைஸ். ஒயிட் இங்க் யூஸ் பண்ணியிருக்காரு அவர். ஒயிட் இங்க் யூஸ் பண்ணலைன்னு அவங்க சொல்லலை, ஒயிட் இங்க் யூஸ் பண்ணியிருக்காருன்ட்டு எங்கேயுமே யாருமே மென்ஷன் பண்ணல. அந்த 5 பேரும் ஒரே 5 பேரும் வந்து ஒரு டீச்சருடைய டீச்சர்கிட்ட, ஒரு டீச்சர், அவருக்கு கீழே 2-3 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க டீச்சர்ஸ் வராங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 5-6 பேர் ஆறாங்க. அவங்க எல்லாம் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இல்லை சொல்கிறேன், த ட்ரூத் ஹேஸ் டு பி ஸ்போக்கன். அதுதான் சொல்கிறது. டீச்சர் ஆனின்னா teach everything that you know, which is very very important. சரியாம்மா, ஓகே, சரி, இது ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுவானா? எஸ் சார்.